ராஜேஸ்வரி வீட்டுக்கு போனியா? போனேனா அந்த வீட்டை ஒரு கலக்கிட்டு வந்துட்டேன். பொம்பளை அவ ராட்சசி. என்ன பெரிய பணம்? பணமா மனுஷன் சம்பாதிக்குது. மனுஷன் தான் பணத்தை சம்பாதிக்கிறான். யார்கிட்ட விளையாடுறா அவ? இத பாருமா, மனுஷங்களை மதிக்க தெரியாத அந்த வீட்டுக்கு என் தங்கச்சி அனுப்ப நான் தயாரா இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து ஜாம் கல்யாணம் பண்ணி வைக்கல. அது முடியாதுப்பா. உன் தங்கச்சிக்கு ராஜேஸ்வரி மகன்தான் மாப்பிள்ள. அந்த கல்யாணம் உடனடியே நடந்தாக்கணும். வேற வழியே இல்ல. அந்த அளவுக்கு உன் தங்கச்சி அவசரப்பட்டுட்டா. அம்மா சொல்றது உண்மையா? என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா சொல்றது உண்மையா? மச்சான் அடிக்கிறத அந்த என்னையும் சேர்த்து அடிங்க. உன் அம்மாவுக்கு முன்னாலே மாடு மாடு தலையாட்டிட்டு இப்ப இந்த மச்சான் சொல்றது வெக்கமா இல்ல? வெக்கப்படுற தவிர வேற வழி இல்ல. என்ன பண்றது? சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்படி வாயை திறக்க விடாம வளர்த்துட்டாங்க. என் அனுபவத்துல எங்க அம்மாவை எதிர்த்து பேசின முதல் ஆள் நீங்க தான். நீங்க சரின்னு சொல்லுங்க. உங்க தங்கச்சி கழுத்துல இப்பவே நான் தாலி கட்டுறேன். குட். அம்மா, ஒரு மஞ்ச கிழங்கு ஒரு மஞ்ச கைத்துல கட்டி கொண்டு வாங்க. இதே நான் உன் வீட்டுக்கு வந்து உன் அம்மா முன்னால கேட்டப்போ நீ ஒத்துக்கிட்டு இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். எங்க அம்மா பத்தி தான் நான் சொன்னேன். அவங்க கீழ்ச்ச கோட்டை நான் தாண்டதே இல்ல. நான் மட்டும் இல்ல, என் தம்பி திலீப், என் தங்கச்சி கீதா. கீதாவா? ஆமா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. ஏன் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, சும்மா கேட்டேன். இந்தாப்பா. இந்த தாய்க்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. அவங்கள சாட்சியா வச்சுக்கிட்டு தாலியை கட்டு. அவசரப்படுங்க, அப்புறம் காலை விடுங்க. இத பார், நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான் சொல்ற வரைக்கும் உங்க அம்மாவுக்கு தெரியவே கூடாது. நேரம் வரும்போது உங்க அம்மாவே என் தங்கச்சிய மருமகளை வான்னு சொல்லி ஆர்த்தி எடுத்து உங்க வீட்டுக்கு வர வைக்கிறேன். அது வரைக்கும் கம்முன்னு இருக்கணும். ஓகே? ஓகே. ஆமா, இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்குது கீதா, அழகா வெள்ளையா ஒல்லியா, அது நிஜமா உங்க அம்மா வயித்துல பிறந்த உன் தங்கச்சி? ஆமா. ஏன் மச்சான்? அட விடு மச்சான். வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எங்கேயோ பாத்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்களே, என்னது? ஒண்ணும் இல்ல. ஆமா, உங்களுக்கு டெலிகிராம் வந்து ஊருக்கு போனதா சொன்னாங்க. என்னாச்சு? அது ஒரு ப்ராப்ளம். இப்ப சரியா போச்சு. ஆமா, நான் ஊர்ல இல்லாதப்ப என்ன பண்ணிட்டு இருந்தேன்? என்ன பண்ணினேனா? நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். நீங்க? நான் கூட எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல. வந்துட்டா. ஐயோ, என்னங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு புரியக்கூடாது. என் கண்ணு, என் சிட்டு, நீ எப்போ என்னோடதா. என்னால ஒண்ணு மறக்கவே முடியாது. என்னையும் உன்னையும் இந்த உலகத்துல யாராலையும் எவனாலையும் பிரிக்கவே முடியாது. கண்ணு, ஒரு கிஸ் அடிச்சுக்கலாமா? கடிக்கவே கூடாது. கண்ணு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.